RSS எதை வலியுறுத்துகிறது? குலத்தொழிலே. இந்த கேடு கட்ட அண்ணாமலை எதற்காக IPS படித்தார்? எதற்காக காவல்துறையை சேர்ந்தார்? ஆடு மாடு கைது குதிரை வைத்துக் கொண்டு மேய்க்க வேண்டியது தானே. ஒரு தேசிய கீதம் பாடும்போது கூட ஒரு முதலமைச்சராக நேரா நின்று பாடணும் அப்படிங்கிறது சின்ன பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா அந்த இடத்துல முதலமைச்சர் அவர்கள் அப்படி நின்னது கூட ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. திட்டமிட்டு அவர் தமிழ் தாய்வார்த்தை புறக்கணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கல்ல. அவருக்கு பாடம் எடுக்கக்கூடிய வகையில் எவருக்கும் தகுதி இல்லை. RSS தூக்கி பிடிக்கக்கூடிய மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையுமே அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா மோடி அவர்கள் வர்றதையே ஒருத்தர் விரும்பலையே. அதுதான் இதே மோடி உணர்வாரா? அங்கே தூத்துக்குடி நெல்லையெல்லாம் சென்றார்கள். அவர் ஏதோ இந்த மக்களை பார்வையிடுவதற்காக வரவில்லை. இந்த தமிழ்நாடு அரசின் மீது குறை சொல்வதற்காக இது ஒரு பயணமாக மக்கள் வரிப்பணத்தில் வந்தார், குறைகளை சொன்னார், அரசியல் செய்தார். மற்ற எல்லா இடங்களையும் பேசும்போது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை முன் வச்சு பேசுற அதே முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி இருக்கும் போதும் அப்படியே பேசியிருக்கலாமே. நிதி கேட்கும் போது மட்டும் ஏன் மத்திய அரசின் விமர்சிச்சு பேச? நிதி ஏதோ முதலமைச்சர் குடும்பத்திற்காக கேட்டார். இப்ப நீங்க சொல்லும் போது கூட பாரத பிரதமர் தான் சொல்றீங்க, இந்திய பிரதமர்னு சொல்ல மாட்டீங்க. முதலமைச்சர் ஏற்கனவே ஒன்றிய பிரதமர் சொல்லி இருக்கிறார். அங்கே நிதிக்காக பாரத பிரதமர் சொல்லியதாகத்தான் உங்களுடைய கருத்தாக தெரிகிறது. 1000 முறை பேசிவிட்டார். பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு முறை பேசி என்ன பிரயோஜனம் என்று கூட முதலமைச்சர் அந்த மனநிலைக்கு சென்று இருக்கலாம். இல்ல 1000 முறை பேசினது பிரதமர் மோடி இருக்கும் போது பேசலையே. சனாதனத்துக்குள்ள மோடி அவர்களே ஒதுக்கி வைக்கப்படுறாரு. அப்ப மோடி அவர்களே அந்த சிலையை தொட்டு திறந்து வச்சாலும் கூட சனாதனத்துல அந்த பார்ப்பனராக இருக்கக்கூடிய ஒரு நபரே அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. அதை முதலில் மோடி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்து தெரிகிறதா, இவர்கள் தமிழகத்தை பத்தி பேசுவதோ, திருக்குறளை பத்தி பேசுவதோ, தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனை பற்றி பேசுவதோ அத்தனையும் கபட நாடகம். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் தேசிய முன்னேற்ற கழக தலைவரும் திமுக ஆதரவாளருமான திரு ஜி சிவா ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, சமீபத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கு. அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து அவர்களுடைய பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சாகத்தான் காணப்படுது. அந்த விதத்தில் இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிதி விவர கணக்காக இருக்கட்டும், புள்ளி விவர கணக்குகள் நிறைய பேசியிருக்காங்க. அதுலேயுமே பிழையோட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன பேசப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி நாம கொடுத்த வரி பணத்தை விட அதிகமாகவே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அவர்கள் பேசினது ரொம்பவே சர்ச்சைக்குள்ளான விஷயமாக இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக ஏதோ நீங்கள் நிதி அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் ஏதோ பிழை என்று சொல்லுகிறீர்கள். ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி அல்லது மத்திய அரசு என்று சொன்ன பிழையாகத்தான் 10 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாய் திறந்தாலே வெறும் பொய்யும் பொருட்டு மட்டும்தான் சொல்லுகிறார்கள் ஒழிய தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையிலே ஒரு இந்திய அளவில் இதுவரை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாஜக என்ற கட்சியை நாம் தெளிவாக சொல்லிவிடலாம். இவர்கள் எதற்கெடுத்தாலும் வெறும் பொய் தான் சொல்லுவார்கள். அதாவது பாரத பிரதமர் 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகம் வருகிறார். அப்போது மக்கள் அல்லோல் பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வராத திரு மோடிஜி அவர்கள் இவர் மக்களை பார்த்து கொண்டாடுவதற்காக வருவது போன்ற ஒரு தோற்றத்தோடு வருகிறார். திரு தேமுதிக கட்சி உயராக பேசுகிறார். நான் கேட்கிறேன், குஜராத்தில் புயல் வெள்ளம் வந்தது. அதே நாளில் எந்த நாளில் அந்த பாதிப்பு ஏற்பட்டு கொண்டு இருந்ததோ அதே நாளில் குஜராத்துக்கு செல்கிறார். பார்வையிட்ட அதே நாளிலே அங்கே நிதியும் அறிவிக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலாக ஆகிறது. ஏன் தமிழகத்திற்கு இந்த மழை வெள்ள பாதிப்புக்காக வராத பிரதமர் அவருடைய ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருகிறான்னு வைத்துக் கொள்ளலாமே. அப்படியே இந்த பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவி மக்களை பார்த்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்போ இதிலிருந்து தெரிகிறதா, இவர்கள் தமிழகத்தை பற்றி பேசுவதோ, திருக்குறளை பற்றி பேசுவதோ, தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனை பற்றி பேசுவதோ அத்தனையும் கபட நாடகம் என்பதை இது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் தமிழகத்துக்கு வந்துவிட்டு ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2-3 மாவட்டங்கள் மிகப்பெரிய பெரும் சேதாரத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை நாம் சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே சென்னை எந்த அளவிற்கு பாதிப்பு இருந்தது, அதை தமிழக அரசு லாபமாக அதை கையாண்டு ஒரு நல்ல பாதிக்கு மக்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏன் பார்க்கவில்லை? அப்போது அதே தான் சென்ற வாரத்திலே வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே தூத்துக்குடி நெல்லையெல்லாம் சென்றார்கள். அவர் ஏதோ இந்த மக்களை பார்வையிடுவதற்காக வரவில்லை. இந்த தமிழ்நாடு அரசின் மீது குறை சொல்வதற்காக இது ஒரு பயணமாக மக்கள் வரிப்பணத்தில் வந்தார், குறைகளை சொன்னார், அரசியல் செய்தார், திரும்ப டெல்லிக்கு சென்று விட்டார். ஆகவே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி என்று சொல்லுகிறார்கள்.
நிதியமைச்சர் திருமதி சீதாராமன் அவர்களை. ஆனால் இந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டுடைய பெண்மணியா இருப்பதுதான் மிகப்பெரிய கேவலம், மிகப்பெரிய அசிங்க அவமானமாக மக்கள் கருதுகிறார்கள். இதை என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய வேண்டாம், ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இதைத்தான் பதிவு செய்கிறார். ஆகவே நீங்கள் பூண்டு வேலை என்னவென்று சொன்னால் நான் பூண்டு சாப்பிடுவதில்லை, வெங்காய வேலை ஏறிவிட்டேன்னா வெங்காய வேலை நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதை இந்திய மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். மக்கள் என்ன சாப்பிடுவதற்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தான் ஒரு அரசு இருக்க வேண்டும். இந்த அரசு இல்லாத மெத்தன போக்கு, ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு தான் இதெல்லாம் குறிக்கிறது. ஆகவே நிர்மலா சீதாராமன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாஜக மத்திய அரசு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே குட்டில் ஒரு மட்டைகளாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கு எதிராக சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்தியா வளர்கிறது என்று சொல்லியது ஒரு மாய தோற்றம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 பெரும் முதலாளிகள் தவிர இந்தியாவில் வேற எவரும் வளரவில்லை. வளரக்கூடிய வகையில் இவர் திட்டங்கள் எதுவும் தீட்டவும் இல்லை. இந்தியாவை கூறு போட்டு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் போன்று இந்தியாவை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கூடிய பாஜக எல்லாம் இந்திய நாட்டு மக்களை பற்றியோ குறிப்பாக தமிழ்நாட்டுடைய மக்களை பற்றியோ பேசுவதற்கு எல்லாம் தகுதி இல்லை. இவர்கள் உண்மையாக பேசவும் மாட்டார்கள். அப்படி பார்த்தால் அமலாக்கத்துறை சார்பாக இப்போ 2 விவசாயிகள் மீது கூட நடவடிக்கை அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறமாக அந்த விவசாயிகள் மீது அனுப்பப்பட்ட சம்மன் கூட ரத்து செஞ்சிருக்காங்களே. இடி எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க என்று அனைவருக்கும் தெரிந்துதான். இவருடைய கையாளாகத்தான் அந்த ஈடியை பயன்படுத்துகிறார். எங்கெல்லாம் பாஜகனுடைய வலிமையான இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலமாக திகழ்கிறதோ அந்த மாநிலத்தில் இவருடைய கோரப்பிடியை விரித்து அதில் இழுத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து இந்தியா முழுக்க பாஜக இப்போது எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறது அவர்களால் இந்த மக்களை சந்தித்து வெற்றி பெற்ற மாநிலமா? அனைத்தையும் ஈடியை வைத்து மிரட்டி அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே தனது கட்சிக்கோ அல்லது ஆதரவாக மாற்றி பின்வாசல் வழியாக நாட்களை அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய நபராகத்தான் பாஜக கட்சியினுடைய தலைமை இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கிறது? அத்தனை மாநிலங்கள் இவர் எத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள்? இவரெல்லாம் மக்களை சந்தித்து வெற்றி பெற்றார்களா? தொழில் நகரமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா எடுத்துக்கொள்ளுங்களேன். இவர் மக்களை சந்தித்த ஏக்நாத் சிண்டே வந்தாரா? பாஜகனுடைய ஆதரவாளரா? அல்ல பாஜகனுடைய உறுப்பினர் ஏக்நாத் சிண்டே? அவர் சரத்பவார் கட்சியை சார்ந்தவர். இதை ஈடியை வைத்து தானே கொண்டு வந்தார்கள். அது போன்று தமிழ்நாட்டில் திரு செந்தில் பாலாஜி அவர்களை மிரட்டி ஈடியை வைத்து பணியை வைத்து திமுக கட்சிக்கு, அதாவது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திசை திருப்பி இங்கே பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்கள் மற்ற மாநிலத்தில் இவருடைய அஜெண்டா எப்படியெல்லாம் வெற்றி பெற செய்தார்களோ அது போன்று தமிழ்நாட்டில் நடக்கும் என்று பகல் கனவோடு வந்தார்கள். ஒருபோது அந்த துரோக செயலுக்கு நாங்கள் யாரும் துணை போக மாட்டோம் என்று அவர் இன்றளவும் சிறை கொடுமைகளை அனுபவித்து வருகிறார். அது மட்டுமல்ல, திமுகனுடைய கடைக்கோடி தொண்டனும் இது போன்ற துரோக செயலுக்கு துணை போக மாட்டான் என்பதுதான் வரலாறு. இந்த அளவுக்கு பாஜகவை பற்றிய விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீங்க, அதே போல திமுகவை பற்றிய விமர்சனங்களையும் முன்வைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க, சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்தாங்க, வருகை புரிஞ்சாங்க. ஒரு தேசிய கீதம் பாடும்போது கூட ஒரு முதலமைச்சராக நேரா நின்று பாடணும் அப்படிங்கிறது சின்ன பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா அந்த இடத்துல முதலமைச்சர் அவர்கள் அப்படி நின்னது கூட ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. திமுக அரசு மீது பை சொல்ல வேண்டும் என்கின்ற இருக்கிறது பாஜகவிற்கு தேவை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு சேவை. ஆகைய எதற்கு எடுத்தாலும் பொய்யும் பொருட்டும் பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு பிடிக்காத நபர், உங்களுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு நபரை நீங்கள் பக்கத்தில் போய் நின்றால் அங்கே நடக்கக்கூடிய நல்லது கூட நீங்கள் மறக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுது. மனது தானே அனைவருக்கும். முதலமைச்சர் ஒரு மனிதர் தானே, அதை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. திட்டமிட்டு அவர் தமிழ்தாயத்தை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கல்ல. அவருக்கு பாடம் எடுக்கக்கூடிய வகையில் எவருக்கும் தகுதி இல்லை பிஜேபி கட்சிக்கு. இதை ஒரு விஷயமாக பொருட்டாக மதிக்கலான்னு கூட நம்ம பேசலாம். இன்னொரு விஷயங்களும் பெருசாக பல கோடிகளை வைத்துக் கொண்டு வார் ரூமை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேடு கெட்டவர்கள், கேவலமானவர்கள், மக்கள் விரோத போய்க்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கூடிய ஆட்டுக்குட்டி கோமாளி அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் இதை கூட ட்ரோல் செய்யவில்லை என்றால் அப்போது பல கோடி செலவு செய்து அலுவலகத்தை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு என்னதான் மதிப்பு? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்க இந்த விஷயத்தை பேசுறீங்க. இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும் போதுமே ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னா, மற்ற எல்லா இடங்களையும் பேசும்போது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை முன் வச்சு பேசுற அதே முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி இருக்கும் போதும் அப்படியே பேசிருக்கலாமே. நிதி கேட்கும் போது மட்டும் ஏன் மத்திய அரசின் விமர்சிச்சு பேச? நிதி ஏதோ முதலமைச்சர் குடும்பத்திற்கா கேட்டார்? அவருடைய சொந்த செலவுக்கா கேட்டார்? தமிழ்நாட்டினுடைய மக்கள் வரி பணத்தை கட்டி இருக்கிறோம், அதில் இத்தனை சதவீதம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. நீங்கள் சொல்ற ஜிஎஸ்டி அதுதான் சொல்லுகிறது. அதை கேட்பதற்கு யாருக்கும் நீங்கள் சொல்வது போன்று பணிந்தோ குனிந்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
எத்தனை செவடன் காதில் சங்கு ஊதினார் போன்று எத்தனை பேசினாலும் என்ன கருத்தில் பேசினாலும் கேட்காத காதிற்கு அல்லது கேட்டுக்கொண்டு கேட்காத போன்ற நடிப்பவர்களுக்கு எப்படி பேசினால் என்ன என்று அப்படி கூட பேசியிருக்கலாம் முதலமைச்சர் அவர்கள். மற்ற இடங்கள்ல பேசும்போது ஒன்றிய அரசுன்னு பேசுறாங்க, பிரதமர் மோடி இருக்கும் போதுமே அப்படியே ஏன் இதே பிரதமர் இதற்கு முன்பாக தமிழகம் வரும்போது பிரதமர் நாற்காலியில் அமர செய்து அதே மேடையிலே தமிழ்நாட்டுடைய நலனை பற்றியும் தமிழ்நாட்டுடைய சுயேட்சை பற்றியும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு எந்த விதமான உதவிகளும் செய்யவில்லை என்று சவுக்கடி கொடுத்து பேசியிருக்கிறார்களே, ஏன் அதெல்லாம் உங்களுடைய கண்பார்வைக்கு தெரியவில்லையா? அந்த இடத்துல பேசுறது சரிதான். ஆனா இப்போ சமீப காலமா முதலமைச்சர் எந்த இடத்திலும் பேசுவார். மத்திய அரசை எதிர்த்து, மத்திய பாஜக அரசை எதிர்த்து முதலமைச்சர் எந்த இடத்திலும் பேசுவார். எந்த இடத்துலயும் பேசலன்னு வாதம் இல்லைங்க. எல்லா இடத்துலயுமே ஒன்றிய அரசுன்னு பேசிட்டு இருக்கிறவங்க சமீபத்துல அதிகப்படியாக ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை தான் திமுக அவர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு அவர் மத்திய பாரத பிரதமர் சொல்லியது உங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது அல்லது துணை போய் விட்டார் என்று உங்களுக்கு கேட்க தோன்றினால் உங்களுக்காக ஒன்று சொல்லுகிறேன். ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி கேட்டு இப்படியாவது இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய நல்ல அடிப்படையில கூட தனது அரசியல் கொள்கைக்கு ஒரு நிமிடம் விடுமுறை விட்டு இருக்கலாமே. இப்ப நீங்க சொல்லும் போது கூட பாரத பிரதமர் தான் சொல்றீங்க, இந்திய பிரதமர்னு சொல்ல மாட்டீங்க. அதாவது நான் சொல்றது நல்லா கூர்ந்து கவனிங்க மேடம். முதலமைச்சர் ஏற்கனவே ஒன்றிய பிரதமர் சொல்லி இருக்கிறார். அங்கே நிதிக்காக பாரத பிரதமர் சொல்லியதாகத்தான் உங்களுடைய கருத்தாக தெரிகிறது. அதை தானே அதை தான் நான் சொல்லுகிறேன். ஆக இந்த நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். தனக்கான நிதி அல்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி தான், தனக்கான பணம் அல்ல, இது தமிழ்நாட்டுடைய பணம் தான் என்பதற்காக இந்த இடத்தில் வேகமா என்று சொன்னால் வேகத்தை கடைபிடித்து கூட அந்த வார்த்தை பதிவு செய்திருக்கலாம். அதற்காக எல்லா இடங்களையுமே அதற்காக நீங்கள் ஏதோ திமுக பாஜக இந்த அதிமுக கோமாளி கூட்டங்கள் சொல்லுகிறார்களே, அது போன்ற மறைமுக கூட்டணிங்கிற அதையும் சொல்லிவிடுங்களா, அதுக்கு என்ன இருக்கிறது? இல்ல அப்ப கூட்டணிங்கிற பேச்சை இங்க யாரும் முன்வைக்கல. முடிஞ்சா ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கும் போது அப்படியே பேசிருக்கலாமே அப்படிங்கிறது தான் கருத்து. ஏற்கனவே 1000 முறை பேசிவிட்டார், பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு முறை பேசி என்ன பிரயோஜனம் என்று கூட முதலமைச்சர் அந்த மனநிலைக்கு சென்று இருக்கலாம். இல்ல 1000 முறை பேசினது பிரதமர் மோடி இருக்கும் போது பேசலையே. அதுதான் பல காணொலி சென்று போய் பாருங்கள். இதற்கு முன்பாக தமிழ்நாடு வந்த பிரதமரை மேடையிலே வைத்துக் கொண்டு எத்தனை முறை ஒன்றிய அரசு என்று கிட்டத்தட்ட ஒரே மேடையிலே 18 முறையோ 22 முறையோ அதை சொல்லி இருக்கிறார். மறுக்க முடியுமா? நீங்கள் ஒரு முறை சொல்லாததற்கு இவ்வளவு பேசுகிறீர்களே. ஒரே முறை மேடையிலே அமர செய்து பிரதமர் அவர்களை 18 முறை அல்லது 22 முறை எனக்கு சரியா நினைவில்லை, ஒன்றிய அரசு சொல்லிக்கொண்டே இருந்தாரு. அதுவெல்லாம் பாஜக கட்சிக்கோ உங்களை போன்ற சகோதரிக்கோ காதில் ஒலிக்கவில்லையா? ஆனா அப்படி இருந்துமே நிதி சரியாக தமிழகத்துக்கு வழங்கப்படவில்லை தானே. அப்ப ஏதோ மத்திய அரசோ ஒன்றிய அரசோ எப்படி பேசினாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரக்கூடிய நன்மைகள் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு தமிழ்நாட்டுக்கு நிதி வரவில்லை என்று உங்களுக்கு புரிகிறதா? நிச்சயமாக அவங்க கொடுக்க வேண்டிய வரி அதற்கே உங்களுக்கு இந்த உண்மையை ஒப்புக்கொண்டதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அது எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை தெரியும் என்று சொல்லக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிறேன், பாஜக கட்சியினருக்கோ அல்லது பாஜக அமைச்சர்கள் ஏன் தெரியவில்லை? அப்போது அவர் மக்களை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள், தள்ளியிருக்க தெரிகிறதா? மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது புரிகிறதா? இடங்கள்ல எல்லாருமே அதுதான் சொல்லுகிறேன். ஆகவே அண்ணாமலை தமிழ்நாட்டில் வார்வமை வைத்துக் கொண்டு ஒரு பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுவது, நாங்கள் பணத்தை கொடுத்து விட்டோம், அப்படி செய்து விட்டோம், இப்படி செய்து விட்டோம், நாங்கள் தான் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று முதலில் அந்த கோமாளி அண்ணாமலையே ஊழல்வாதிகளை தான் கைக்குள்ள வைத்துக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார். ஆருத்ரா கோல்டு நிறுவனம் அப்ப விட்டு போனோம், இஜாவு நிறுவனம் அப்ப விட்டு போனோம், பல்லாயிரம் கோடிகளை மக்கள் பணத்தை கொள்ளையடித்து யாப்பை விட்ட அந்த கயவர்களை நயவஞ்சையில் அந்த முதலாளிகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்த கோமாளி நீ எல்லாம் பேசலாமா திமுக பற்றி? அண்ணாமலை பேசுற தகுதி இருக்கிறதா? இதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்திய பிரதமரை சந்திக்க வைத்தாரா இல்லையா? ஆருத்ரா கோல்டு நிறுவன இயக்குநரை இதே விமான நிலையத்திலே சந்திக்க வைத்தாரா இல்லையா? நானும் நீங்களும் தூய்மையான கரத்தை பெற்று இருக்கிறோம், பிரதமரை சந்திக்க முடியுமா? ஆனால் ஒரு 3000 கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தா உடனே சந்தித்து விடலாம். இது எதை குறிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்திய சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் தவறு செய்தால் அந்த தவறு செய்தவனுடைய தவறுக்கு துணை போகிறான் பாருங்கள், அவனுக்கு தான் தண்டனை அதிகம் என்று சொல்லுகிறது. இப்போது கோமாளி அண்ணாமலை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து சிறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? இதன் வாயிலாக தமிழ்நாடு காவல்துறை கோரிக்கை வைக்கிறேன். இப்ப நீங்க அண்ணாமலையை பத்தி பேசினதுனால நானும் இன்னொரு விஷயங்கள் இந்த இடத்துல உங்ககிட்ட கேள்வியா முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இப்போ தற்போது அந்த இடி ரைடு விஷயங்களாக பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அந்த எஃப்ஐஆர் ஃபைல்லே வந்துட்டு இந்த ஜாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு காலமும் அதுல இடம்பெற்றிருக்கு. அதை பார்த்து தான் இடி என்னுடைய அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டும் தயாரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு. அப்போது தமிழ்நாடு காவல்துறைக்கு மூளை இருக்கிறது, இடிக்கு மூளை இல்லை, அப்படியே காப்பி அடிப்பாரா? இடி முட்டாள் என்று ஒப்புக்கொள்கிறீரா? அண்ணாமலை ஒப்புக்கொள்ள தயாரா? நீங்கள் செய்தது அப்படியே நான் செய்தேன் என்று சொன்னால் சுயமாக எனக்கு மூலையில் இது ஒப்புக்கொள்கிறீரா?
ஆகவே இடி என்பது இந்த மக்களை யாரெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ அவரை துன்புறுத்தக்கூடிய கேடியாகத்தான் மக்கள் பார்க்கிறார். அண்ணாமலை பேசினா இன்னொரு விஷயமும் பிரச்சனைக்குள்ள அண்ணாமலை எத்தனாயிரம் விஷயங்களை பேசலாம், பொய்யை தவிர வேறு எதுவும் உண்மை இருக்கிறது. உங்களுக்காக பதில் சொல்லுகிறேன், வேறு வழியில கேளுங்க கேள்வி. இல்ல, இப்போ பெல் நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஆர்டர்கள்லாம் குறைஞ்சிருச்சு. அதற்கான காரணமும் திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு விமர்சனத்தை திமுக மீது வச்சிட்டு இருக்காரு. ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனத்துக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்பந்தமாக? அதுதான் முதலிலே கோமாளி என்று சொல்லுகிறேன். அதாவது அந்த கோமாளிக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் குறைந்து விட்டது, ஆர்டர்கள் குறைந்து விட்டது என்று இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்தாலும் கூட அது தமிழ்நாட்டில் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்களில் தொழிற்சாலையில் வித்து விட்டார்களே, இந்த கோமாளி பேசுவாரா? எங்கேயாவது ஆர்டர்கள் குறைவாக இருக்கிறது என்று ஒரு 19 குற்றச்சாட்டை வைக்கிற இந்த கேள்வி மத்திய பாஜக கேட்க வேண்டும். அதை கூட தமிழ்நாடு அரசோடு கேட்கிறார். அதுவே ஒரு வன்மந்தான். ஆனா மற்ற மாநிலங்களில் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களே இல்லையே, விற்று தின்று விட்டார்களே, இதை பேசுவாரா? ஆகவே அண்ணாமலை அல்ல, ஒட்டுமொத்த பாஜக சம்பர சங்கங்களுக்கு எந்த பொருளையுமே உற்பத்தி செய்ய அவர்கள் தகுதியில உற்பத்தி செய்ய மாட்டார்கள். வேறு எவராவது வீடு கட்டி வைத்திருப்பார்கள், அந்த வீட்டிலே பாய் போட்டு படுப்பதற்கு சௌகரியமா இருக்கிற என்று பார்ப்பார்கள். கள்ள சாவி திறந்து வீட்டில் போய் புகுந்து கொள்வார்கள். இதுதான் இவருடைய நிலைப்பாடு. 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கொண்டு வந்த மக்கள் திட்டங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை அத்தனை விற்றுவிட்டு இவர்கள் சவகாசமாக பேட்டி கொடுக்கிறார்கள். 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்த நன்மைகள் என்ன? அவள் என்ன பிடுங்கினார்களோ அதைத்தான் இவர் ஒவ்வொன்றை வித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக பேசுவாரா? தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகள் திராவிட கட்சியில் என்ன கீழ்த்தது? இதை கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருக்கிறார் பத்தியா? அதற்கும் இந்த திமுக தான் காரணம், அதற்கும் திராவிட கட்சிகள் தான் காரணம். அப்ப அண்ணாமலை இந்துத்துவாய் கையில் எடுத்து பேசுகிறார் என்று சொன்னால் அண்ணாமலை குலத்தொழில் என்ன? அவருடைய அப்பா என்ன ஐபிஎஸ் அதிகாரியா? அவருடைய தாத்தா என்ன நீதிபதியா? இந்த கோமாளி பேசுவாரா? இந்துத்துவா எதை வலியுறுத்துகிறது? குலத்தொழிலை. இவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி எதை வலியுறுத்துகிறது? குலத்தொழிலை. RSS எதை வலியுறுத்துகிறது? குலத்தொழிலே. இந்த கேடு கட்ட அண்ணாமலை எதற்காக ஐபிஎஸ் படித்தார்? எதற்காக காவல்துறையை சேர்ந்தார்? ஆடு மாடு கழுது குதிரை வைத்துக் கொண்டு மேய்க்க வேண்டியது தானே. நான் ஒரு மிகப்பெரிய விவசாய குடும்பம், என்ன மண்ணாங்கட்டிக்கா போது காவல்துறைக்கு பணிக்கு வந்திருக்கு. அதுதானே சொல்லுகிறது. இதை நான் சொல்லியனா? நீங்கள் சொன்னீரா? பார்வையாளர் சொல்லுகிறார்களா? இந்துத்துவா எதை வலியுறுத்துகிறது? குலத்தொழிலை. இப்போது மத்திய அரசு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கிறார்கள் என்று குலத்தொழிலுக்கு சொல்லுகிறாரா இல்லையா? அப்போது செருப்பு தைப்பன் செருப்பு தான் தைக்க வேண்டும், மேல படிப்புன்னு மேல தான் நடிக்க வேண்டும், விவசாயி தான் பார்க்க வேண்டும். ஒரு கேவலமாக இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டிலே மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறேன் சொன்னால், குலத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் சொன்னால், அப்பேற்பட்ட கட்சியில பயணித்துக் கொண்டிருக்கிற கோமாளி அண்ணாமலை எதற்காக காவல்துறையில் பணி சேர்ந்தார்? இவரும் அதை தானே செய்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே அண்ணாமலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் நாட்டு நலனை பற்றி பேசுவதற்கு எல்லும் தகுதி இல்லை. அவருடைய வாழ்க்கையே தனி கிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் பயணிப்பார்கள். இந்த சங்கிகள் எல்லாம் தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆகவே நாம் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அந்த சங்கிகளுக்கு ஒலிக்காது. இதையெல்லாம் அண்ணாமலை இவ்வளவு பேசியது கூட ஏதோ ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஏதோ 1% 1% ஏற்றுக்கொள்ளக்கூடிய சதவீதம் நீங்க சொல்லுங்களேன். விவாதத்தை இப்போது முடித்து விடலாம். அவர் என்ன சதவீதத்தை மக்களுக்காக பேசியிருக்கார் ஏற்றுக்கொள்ளும்படி நீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு விதத்துல பாஜக அவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. அவருடைய அந்த சங்கிகள், அந்த பாஜக சங்கர சங்கர உலகத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். பொதுவான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 1% சொல்லுங்க. ஏற்றுக்கொள்கிறார்கள் விரிவா சொல்லுங்க. அப்பதான் மேடம் பார்வையாளருக்கு தெரியும். பாஜகவை சார்ந்த நபர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுருக்கமா சொல்றேன் பாருங்க. அண்ணாமலையை உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொய்யை கண்டுபிடிக்கூடிய மெய்யை கண்டுபிடிக்கூடிய ஒரு மிஷின் இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம். அண்ணாமலை அதை படுக்க வைத்தால், அண்ணாமலையை அந்த மிஷினில கொண்டு போய் அந்த இயந்திரத்தை படுக்க வைத்தால் நிச்சயமாக இயந்திரம் வேலை செய்யாது. ஏனென்றால் 100க்கு ஒரு 10% பொய் இருந்தாலும் பரவாயில்லை, 99.9% பொய் இருந்தாலும் கூட அந்த மிஷின் வேலை செய்யும். ஆனால் 100க்கு 100% பொய்யும் பேசினால் மிஷின் எப்படி வேலை செய்யும்? இதுதான் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு. தமிழ் மொழிக்குன்னு தனி சிறப்பு எதுவுமே கிடையாது, இந்தி தான் நம்மளுடைய தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையையும் பதிவு செஞ்சிருக்கார் அண்ணாமலை அவர். அதாவது இந்த அண்ணாமலை இதே கர்நாடகாவில் சென்று, நான் கர்நாடகாவில் பிறந்திருந்தால் நான் சந்தோஷப்படுவேன், நான் தூய கர்நாடகன் என்று எல்லாம் பேசியிருக்கிறார். உடனே அங்கே செருப்படி வாங்கி கொண்டு அங்கே எப்படியெல்லாம் காரி உமிழ்ந்து இருக்கிறார். இவருடைய தவறான காவல்துறை நடவடிக்கையால் அங்கே மக்கள் ஓட விரட்டி அடித்ததாக
அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகிறது. பாலியல் வழக்கு என்று சொல்லுகிறார்கள். போர்ட்வண்டிகளை கூட வைத்து கும்மால அடித்ததாக சொல்லுகிறார்கள். மதவாத சக்திகளோடு கூட்டணி வைத்து காவல்துறையை தவறாக பயன்படுத்த சொல்லுகிறேன் சொல்லிக்கொண்டே போகிறார். அப்பேற்பட்ட அண்ணாமலை தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்தினுடைய மாநில தலைவராக பாஜக பொறுப்பு வகிக்கிறார் என்றால் அதுவே ஒரு கேவலம் தான். முதல்ல அண்ணாமலை ஒரு ஆண்மானாக இருந்தால் அந்த அண்ணாமலை வருவதற்கு முன்பாக பாஜக மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் பதில் சொல்லட்டும். கேள்வி தினம் தினம் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை நடிகர் திரு எஸ் வி சேகர் ஆகட்டும், நடிகை திருமதி காயத்ரி ரகுராம் ஆகட்டும், ஏன் இதெல்லாம் விட்டு விடலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிறார் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள். அந்த ஒரு நபருக்கு இந்த பாஜக கட்சி சார்ந்தவர்கள், குறிப்பாக இந்த கேடுகட்ட அண்ணாமலை பதில் சொல்லட்டுமே. அதற்கு பிறகு நீங்கள் திமுக மீது வாருங்கள். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத அண்ணாமலை எதற்காக இப்படி பொய்யும் பொருட்டு பேசுகிறீர்கள்? விமான நிலையத்தில் ஒரு கேள்வி பத்திரிகையாளர் எழுப்புகிறார்கள் திரு சுப்பிரமணிய சாமி அவர்களிடம். பாஜக அண்ணாமலை இருக்கிற மாநில தலைவராக வளர்வதாக சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறதா? எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். தமிழ்நாட்டு அண்ணாமலையா? அவன் யார் என்று சொல்லுகிறார். செருப்பு கொண்டு அடித்ததற்கு சமமாகத்தான் அந்த பத்திரிகையாளர் அவர் பேசக்கூடிய பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்து வெறும் சிரித்து கொண்டே இருந்தார்கள். இப்படிதான் நகைச்சுவை நடிகராக அரசியல் கோமாளியாக பாஜக அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கின்ற இந்த தருணத்திலே இவர் ஏதோ மேதாவி போன்று பேசுவதுதான் வியக்கத்தக்க விஷயமாக ஒரு மிகப்பெரிய விந்தியாக தெரிகிறது. இதெல்லாம் அண்ணாமலையை ஒரு புறமாக நம்ம வச்சிடலாம். இப்போ பாஜகவினுடைய ரொம்ப பெரிய 50 ஆண்டு கனவு அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க இருக்குது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு இப்போ சமீபத்துல இதற்கான ஒரு பேச்சுக்களாக என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, மோடி அவர்கள் அந்த சிலையை தொட்டு திறந்து வைக்க போறாரு. நான் நிச்சயமாக அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ நிச்சலானந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சனாதனத்துக்குள்ள மோடி அவர்களே ஒதுக்கி வைக்கப்படுறாரு. அப்ப மோடி அவர்களே அந்த சிலையை தொட்டு திறந்து வச்சாலும் கூட சனாதனத்துல அந்த பார்ப்பனராக இருக்கக்கூடிய ஒரு நபரே அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. அதை முதலில் மோடி தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது பாஜக கட்சியினர் உறுப்பினர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாடு முழுக்க எத்தனை லட்சம் பேர் அந்த பாபர் மசீதை இடித்து தரைமட்டம் ஆக்குவதற்கு எத்தனை லட்சம் பேர் சென்றார்கள். அது மிகப்பெரிய கொடும் செயல், அது தவறு. ஆனால் இவர்கள் சென்றார்கள். அப்போது பாஜக சங்பர சங்கங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய RSS இவர்களெல்லாம் இந்த இந்துக்களை எந்த பார்வையில் பார்க்கிறார்கள்? ஒரு அடியாளாக. இப்போது அங்கே யாருக்கா அழைப்பு விடுத்திருக்கிறார்களா? அந்த பாபர் மசீதை இடித்து தரமட்டம் ஆக்கக்கூடிய வகையிலே யாரெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதோ, யாரெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டார்களோ, அந்த பாதிப்புக்கு நியாயம் கற்பிக்கவில்லை, அது தவறுதான், உங்களுக்காக சொல்லுகிறேன். அதற்கு யாரெல்லாம் தலைமையேற்று நடத்தினார்களோ யாராவது அழைப்பு விடுத்திருக்கிறார்களா? நாடு முழுக்க பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காங்கிற செய்தி. அப்போது யாருமே அவர்கள் அழைப்பு விடுங்க. அப்போ காரணம் இந்த இந்துக்கள் என்பது ஒட்டுமொத்த இந்துக்கள், அவர்கள் இந்துக்கள் அல்ல, அடியாளாக பார்க்கிறார்கள். இதெல்லாம் அந்த பாஜக கட்சியிலே சம்பர சங்கங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த உறுப்பினர்கள் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நீங்கள் எல்லாம் அந்த வேலை செய்தீர்கள், ரவுடியாக மாறினீர்கள், அடித்து நொறுக்கினீர்கள், உங்கள் பணி இதோடு முடிந்து விட்டது. நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு வரவே கூடாது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே கூடாது என்று சொல்லுகிறார்கள். இப்போது அத்வானி அவரோடு மற்றொரு மூத்த நிர்வாகி ஒருவர், அவர் உயிரோடு தான் இருக்கிறார், அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அப்போது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவருக்கு வயதாகிவிட்டது, ஆக வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இந்த யோகியவனை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அப்போது கர்நாடகாவில் இருக்கிறார் முன்னாள் பிரதமர் தேவகவுடா, அவர் என்ன 16 வயசு இளம் வாலிபரா? அப்போது பாஜகவோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறோம் என்று சொல்லிய அழைப்பான். அத்வானி வீட்டில் பாய் போட்டு படுக்க வைத்து விட்டார்கள். அப்போது இதிலே தெரிகிறதா கபட நாடகம்? ஆகவே ஒட்டுமொத்த இந்துக்களும் இவர்களுக்கு இந்துக்கள் அல்ல, அதில் குறிப்பிட்ட உறுப்பினர் மட்டும்தான் இவர்கள் இந்துக்களாக பார்க்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளாமல் அந்த பாஜக கட்சிக்கு ஒத்து ஊதி கொண்டு இவருடைய வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்கள் ஒருபோது இந்துக்களுக்கோ இந்திய நாட்டு மக்களுக்கோ பாஜக சங்பர சங்கங்கள் ஒருபோது உண்மையாக இருக்க மாட்டார்கள். பச்சை துரோகத்தை செய்து கொண்டு அதில் அரசியல் லாபத்தை தேடுவார்கள். இந்துத்துவவாதிகள்னு சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, RSS தூக்கி பிடிக்கக்கூடிய மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையுமே அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா மோடி அவர்கள் வர்றதையே ஒருத்தர் விரும்பலையே. அதுதான், இதே மோடி உணர்வாரா? இதே பிரதமர் உணர்வாரா? இந்த நாட்டினுடைய உயரிய பொறுப்பிற்கு எந்த ஜாம்பான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு காலுக்கு கீழ்தான். அது பிரதமரே சொல்லிவிட்டார்களா? இனி தூக்கில் தொங்கக்கூடிய இடத்துல யார் இருக்க வேண்டும்? நீங்களே மக்கள் பறிவிட்டு விடு. இந்த கேடு கட்ட இந்த கேவலமான இந்த இந்துத்துவ தூக்கி நிறுத்தி
இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் கொன்று படுகொலையில போட்ட இந்த நயவஞ்சகர்கள் இப்போது யார் தூக்கில் தொங்க வேண்டும்? இந்திய நாட்டினுடைய உயர பொறுப்பில் இருப்பவர்களுக்கே இந்த அவல நிலை என்று சொன்னால், இத்தனை நாட்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்திய நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கூடிய பிரதமர் பதில் சொல்லட்டும் இதற்கு. கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிக்கு வந்து 10 வருடங்களுக்கு மேல ஆக போகுது. 2014 அதற்கு முன்னாடி இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கடைசியாக பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்து பேசினாங்க. இவ்வளவு வருடங்கள் ஆகியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வரைக்கும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட அவர் வந்து சந்திச்சதே கிடையாது. இதற்கான காரணம் எதற்காக சந்திக்க வேண்டும்? இந்த மக்களுக்கான பிரதமராக இருந்தால் மத்திய அரசு இந்த மக்களுக்கு இயங்கக்கூடிய இயந்திரமாக பத்திரிகையாளர் சந்திக்கலாம். திரு மன்மோகன் சிங் அந்த மக்களுக்கான பிரதமர், பத்திரிகையாளர் சந்திச்சார். இவர் அந்த இந்துத்துவாக்கான பிரதமர், எப்படி இந்திய நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பார்? ஆனா மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மட்டும் போகிறது எதனால? தானாக பேசிக் கொள்வதுதான். அவர் என்ன சொன்னார் மன் கி பாத் நிகழ்ச்சியிலே? இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களிடம் மக்களிடம் உரையாடுகிறேன், அதில் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக கேள்வி எழுப்புங்கள் சொன்னார். இப்போது இருக்கிறது அது மூடி செய்து விட்டாரா இல்லையா? இவராக பேசிவிட்டு அதுதான் சர்வாதிகாரத்தனம். அதுதான் நாடு சர்வாதிகார போக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டில் அது இதுதான் என்ன சொன்னார். இப்பொழுது அந்த ஒரு மாநாடு நடத்தினார்கள், உலக தலைவர்கள் அழைத்துக் கொண்டு G20 மாநாடு நடத்தினார்கள். அந்த உலக நாட்டு பிரதமர்களுக்கு அதிபர்கள் கூட இவர் பத்திரிகையாளர் சந்திக்க விட்டாரா? அவர்கள் யோகியமானவர்கள். உலக நாட்டில் கலந்து கொண்டிருக்கூடிய பிரதமர் ஜனாதிபதி யோகியமானவர்கள். ஓ, உங்கள் நாட்டில் பத்திரிகையை சந்திப்பதற்கு எங்களுக்கு மறுப்பு தெரிவித்துட்டு அவல நிலையை மூடி மறைக்கிறீர்கள் என்று சொல்லி அவரவர் நாட்டிலே சென்று உண்மையை சொல்லிவிட்டார்கள். அவர் தடுக்க முடிந்ததை இவரால். ஆகவே இன்னும் 2024க்கு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கிறது. மக்கள் வெகுண்டு எழுந்து ஒரு அணியில் திரளக்கூடிய வாய்ப்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓட ஓட விரட்டி அடித்து சுத்தமாக இந்தியாவை விட்டு துரத்தி எறியக்கூடிய வகையில் ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாஜக தான் இருக்கும் என்று வரலாறு வருங்காலம் எழுதும். கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற எல்லா இடங்களையுமே பாஜக அதிகமான இடத்தை பிடிச்சிருக்கு. தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 முதலில் பாஜக பிடித்ததுன்னு சொன்னா இவிஎம் மிஷினில் தான் பிடித்திருக்கிறார் ஒழிய நாட்டு மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கவில்லை. அதையும் நீங்கள் கோடிட்டு பதிவு செய்ய வேண்டும். சரி, ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மக்கள் மனதில் இல்லாம கூட இவிஎம் மிஷின்ல கூட தென் மாவட்டங்கள் இல்லாம மற்ற இடங்களை பிடித்திருந்தாலும் கூட இன்னும் வரும் காலகட்டங்களில் பாஜக நிச்சயமாக மற்ற இடங்களையும் வெல்லும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க இதெல்லாம் பண்றாங்களா? இல்ல, அதுவும் வெல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்தியா முழுக்க ஒரு 10லிருந்து 15 சீட்டுகள் மேல அவர் வெல்ல முடியாது. வெறும் வாக்குச்சீட்டு முறையை கையாண்டால் இவிஎம் மிஷினை வைத்துதான் அவர்கள் தேவையான வெற்றி வாய்ப்பினை பிரகாசமாக அவர் பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து இப்போது இந்தியா முழுக்க உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், இன்னும் எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் மக்களே வெகுண்டு எழுந்து இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும் என்று ஒத்த கருத்தாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது வெற்றி பெற்றால், இவிஎம் மிஷின் வேண்டாம் என்கின்ற வார்த்தை வெற்றி பெற்றால், பழையபடி மீண்டும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வந்தால் நிச்சயமாக பாஜக 10-15 தொகுதிக்கு மேல் இந்தியா முழுக்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆனா திரும்பவும் அந்த வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்துறது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? சாத்தியம் வேண்டும். இந்திய நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயக மாண்பை அரவணைக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்குச்சீட்டு முறைதான் வேண்டும். மேலை நாடுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் பிறப்பதற்கு முன்பாக வல்லரசு நாடாக சொல்லக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட நேரத்தை ஒதுக்கி வாக்குச்சீட்டு முறை தான் அங்கே பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அதெல்லாம் கருத்தில் கொண்டு தானாக உச்சநீதிமன்ற நீதியரசெல்லாம் தானாக முன் வந்து இந்த வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தால் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். இதற்கான முக்கிய பங்களிப்பு, இதற்கான முக்கிய உணர்வு நீதி அரசுக்கும் இருக்கிறது என்பதன் வாயிலாக இதன் வாயிலாக உச்சநீதிமன்ற நீதி அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் இவிஎம் மிஷினை ஒழித்துவிட்டு வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்று இதோடு உங்கள் வாயிலாக அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உச்சநீதிமன்ற நீதி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றி. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.